எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட தேவனுடைய சட்டமோ, தேவனுடைய திட்டமோ, தேவனுடைய அழைப்பும், தேவனுடைய நோக்கத்தையும் தெரிந்து கொண்டு இந்த நாள் ஓய்வு நாள், பரிசுத்த நாள், மனமகிழ்ச்சி நாள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த குடியிருப்பு ஒரு தற்காலிகமான டென்ட்டு. ஆகவே இந்த டென்ட்டில் இருந்து நம்முடைய நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள இன்னைக்கு தேவனை ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும். தேவனுடைய வீட்டிலே காத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டு தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள சபை ஆராதனை, தேவனை தொழுது கொள்ள தேவன் கொடுக்கிற ஆலோசனை. புதிய சட்டம், புதிய ஏற்பாடு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயல்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமின் சரீரமாய் மறுரூபமாக்குவார். இந்த நாளில் கூட நம்மளை புதுப்பிக்கிற, நம்மளை ஜெனிப்பிக்கிற, நம்மளை மறுபடியுமாய் தேவனுடைய வார்த்தையில் மறுரூபமாக்கிற நாள் ஓய்வு நாள், பரிசுத்த நாள். 6 நாளைக்கு பின்பு இயேசு தம்முடைய சீசரை அழைத்து கொண்டு போய் மலையின் மேலே அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். நம்ம ரூபத்தை மாற்றிக்கணும். எப்படி பழைய பிளாஸ்டிக் கொடுத்து புதிய பிளாஸ்டிக் வாங்குகிறோமோ, அதே போல் பழைய சரீரத்தை கொடுத்து புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்கிற நாள், அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நாள் தேவனுடைய நாள். இந்த நாளில் தேவனை ஆராதித்து தேவனை தொழுது கொண்டு அற்பமான இந்த சரீரத்தை மறுரூபமாக்கி கொள்ள தேவனுடைய நாள். ஆகவே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குடியிருப்பும் அரண்மனையாக இருந்தாலும், வெள்ளை மாளிகையாக இருந்தாலும், செங்கோட்டையாக இருந்தாலும், உயர்ந்த வீடாக இருந்தாலும் எல்லாமே ஒரு கூடு. இந்த கூட்டிலிருந்து நித்திய வீட்டுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எதிர்பார்த்து இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய தேவாதி தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள, மறுரூபமாகி கொள்ள இந்த சரீரத்தை கொடுத்துட்டு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கலாம். புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்குண்டான அழைப்பு, அதுக்குண்டான தேவனுடைய திட்டம். ஆகவே இன்னைக்கு காட்டை வாங்கினேன், மாட்டை வாங்கினேன், ரயில் வாங்கினேன், மயில் வாங்கினேன், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், ஊரை பார்க்கணும், உலகத்தை பார்க்கணும், சொந்தத்தை பார்க்கணும், பந்தத்தை பார்க்கணும், எங்கேயும் போகாமல் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்தி சந்தி மத்தியான வேலையில் 3 வேலையிலும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அடுத்த 6 நாளில் என்ன நடக்குமோ தெரியாது. கடந்த 6 நாளில் இந்த உலகத்தில் எத்தனை பேர் வந்தாங்க, இருந்தாங்க, போனாங்க. நம்ம வாழ்க்கையும் அதுதான். ஆனால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நம்ம உலகத்தாரை போல வாழாதபடி உன்னதமான ஜனமாய் நித்திய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்முடைய குடியிருப்பு நிரந்தரமான குடியிருப்பு, இலவசமான குடியிருப்பு, தங்கத்தால் போடப்பட்ட ரோடு, வைரத்தால் கட்டப்பட்ட வீடு, அதை நாடு நாடாவிட்டு அவங்க நாடு, உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும், சுடுகாடு ஆக்கி விடப்படும். ஆகவே இந்த உலகத்தை நம்பி வாழாதபடி தேவனுடைய வார்த்தை நம்பி இந்த கூடு விட்டு கூடு பாயிற சக்தி, இந்த கூட்டிலிருந்து, இந்த வீட்டிலிருந்து, இந்த நாட்டிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள தேவன் எப்படி நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். வார்த்தைக்கு முன்னாடி இந்த உலகம் ஆயத்தமாக இருந்தது, வந்த பின்னாடி எல்லாமே அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்து கொள்ளுவேன். தேவன் பொய் சொல்லுவாரா? பரலோக ராஜ்யம் இல்லைன்னா பூலோக ராஜ்யம் யாருடையது? ஆகவே இந்த நிழலாட்டமான இந்த வாழ்க்கையை புரிந்து நிஜமான வாழ்க்கையை அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து எரிந்து பிரகாச விளக்காய் இந்த நாள் ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள், நம்முடைய ரூபத்தை மாற்றிக் கொள்கிற மகிழ்வின் நாள், கர்த்தருடைய நாள். சபை கூடியவர்கள் விட்டு விடாதபடி சத்தியத்துக்கு தூண் ஆதாரமாக இருந்து நம்ம அற்பமான சரீரத்தை மகிமின் சரீரமாய் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய நாமத்தை துதித்து தேவனுடைய நாமத்தை ஆராதிப்போம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து வந்து இங்கே இருக்கிற நம்மளை அங்கே கூட்டு போய் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாகி மகிமின் சாயல், மரணமில்லாத சாயல், தேவ சாயல், அழிவில்லாத சாயல், ஒளியின் சாயல். ஆகவே அந்த சாயலை பெற்றுக்கொள்ள சத்தியத்தை சார்ந்து
உலகத்தை விட்டு உலகத்தை மறந்து சொந்த பந்தத்தை மறந்து தேவனுடைய எல்லா காரியத்தையும் நினைத்து தேவ பாதத்தில் அமர்ந்து தேவாதி தேவனை துதிக்கும் போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் மகிமையாய் மறுரூபமாகும். ஆகவே அதை பெற்றுக்கொள்ள சத்தியத்தை, தேவனுடைய சட்டத்தை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவன் நாமத்தை தொழுது கொண்டு தேவனை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிற 6 நாளும் வருகிற வாரத்தில் தேவனுடைய கரம் கூட இருந்து எல்லா தீங்குக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா வாதிக்கும், எல்லா பேய்க்கும், எல்லா நோய்க்கும் தேவன் விலக்கி நம்மளை பாதுகாத்து அதிசயமாக அற்புதமாய் வழிநடத்த ஒரு செட்ட நிழலிலே இளைப்பாறும்படியாய் ஓய்வு நாள் பரிசுத்த நாள் மனமகிழ்ச்சி நாளாய் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனை துதிப்போம், தேவனை ஆராதிப்போம், தேவனை தொழுது கொள்வோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து மறுரூபமாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.